வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷாலினி பேசுகிறேன். பார்க் ஆஃப் கேலபி கஸ்பேரியா, அதாவது ஒரு மரத்தோட பட்டை, கேலபின்ற மரத்தோட பட்டை சாறு, அதோட பொட்டானிக்கல் நேம் தான் அங்குஸ்ட்ரா. ஹோமியோபதியில் ரொம்ப முக்கியமான மருந்துங்க. இந்த காஃபி அடிக்ஷன் உள்ள பெண்கள், டாக்டர் என்னால் காஃபி குடிக்காமல் உயிர் வாழவே முடியாது, சாப்பிடாம கூட இருந்துரு, ஒரு நாளைக்கு 10-15 காஃபி குடிப்பேன், அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு மருந்து இருக்குது. அதுவும் ஹோமியோபதியில் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு மருந்து. எவ்வளோ நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. பக்கத்தில் இருக்கிற ஒரு குவாலிஃபைடு ஹோமியோபதி டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த அங்குஸ்ட்ரான்ற மெடிசன் வாங்கி ரெகுலராக எடுத்துக்கோங்க. காஃபி அடிக்ஷன்லேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளியே வர உதவும். காஃபிக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, நிறைய கெடுதல் இருக்குது. காஃபி குடிச்சிங்கன்னா இப்படி அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காஃபி விட்டு நான் வெளியே வரணும், ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுவும் வந்துருச்சு ஒரு சூப்பரான மெடிசன். இந்த அங்குஸ்ட்ரான்ற மெடிசன் நீங்கள் கூகுளில் போயிட்டு வில்லியம் போரிக் அப்படின்னு போட்டு படிச்சிங்கன்னா அதில் அடிக்ஷன் ஃபார் காஃபி அப்படின்ற வார்த்தை ட்ரக் ப்ரூவிங்லேயே இருக்கும். ஒரு பட்டையிலேருந்து எடுக்கிற சார் தான், எந்த பக்க விளைவுகளும் இல்லை. அதே சமயத்தில் உங்களை ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடும். சரி, இந்த அங்குஸ்ட்ரான்ற மருந்து வேறு என்னத்துக்கெல்லாம் கொடுக்கலாம்? நிறைய காஃபி குடிக்கிறவங்க, நிறைய அஃபெக்ட் ஆனவங்களுக்கு இந்த வாய் மென்று சாப்பிடும் போது வாய் ஆடு திறந்தால் இங்கே வந்து லைட் அடிக்கிற மாதிரி பெயின், நாங்கள் காமனாக ட்ரைஜனல் நியூராலஜியான்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி இந்த இடத்துலேருந்து ஒரு ஷார்ப் பெயின் ஒரு இருக்குது, இல்லை இந்த இடம் இங்கே இங்கே இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து ஒரு லைட்னிங் பெயின் வந்து தலை ஃபுல்லாக போய் தலை வலிக்குது. மென்று சாப்பிடும் போது பல்லெல்லாம் வலிக்குது, ரொம்ப மென்று என் பல்லெல்லாம் வீக் ஆயிடுச்சுனால மெல்ல முடியலன்னு சொல்கிற அளவுக்கு. இங்கே ஆரம்பித்து கழுத்து வலி, சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்க்கு நான் கொடுக்குற முக்கியமான மருந்தில் ஒரு மருந்து இந்த அங்குஸ்ட்ரா. ஸோ கழுத்து வலி உள்ள எல்லாரும் எல்லா எலும்புகளோட தேய்மானது, இப்படி முட்டி இதான் கால் வச்சுக்கோங்க, முட்டி இப்படி மடக்கி நீட்டும் போது இங்கே ஒரு கரக்கரான ஒரு சவுண்ட் ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ உங்களோட எலும்பு உரசு தேய்மானம் ஆகுது. உள்ளே இருக்கிற எண்ணெய் பசன்னு சொல்லக்கூடிய சைனல் ஃப்ளூயிட் குறைஞ்சிருச்சு. அந்த சைனல் ஃப்ளூயிட் ஊற வச்சு இயற்கையாக எனக்கு அந்த எண்ணெய் பசை வந்து இந்த தேய்மானத்தை நான் குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த அங்குஸ்ட்ரா ஒரு முக்கியமான மெடிசன். நீங்கள் அதை கூகுள் பண்ணும்போது அதில் கிராக்கிங் சவுண்ட்ஸ் இன் ஜாயின்ட்ஸ், நீ பெயின், நெக் பெயின், எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் பற்றி போட்டிருப்பாங்க. படிச்சிங்கன்னா எலும்புகளுக்கான ஒரு முக்கியமான மருந்து அங்குஸ்ட்ரா. நிறைய காஃபி குடிச்சு உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, அதோட பாதிப்புலேருந்து உங்கள் உடம்பு கம்ப்ளீட்டாக எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே போங்க, பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட இது வாங்குங்க, செல்ஃப் மெடிகேட் பண்ணிக்காதீங்க. லவ் யூ ஆல். நன்றி.